ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று பேசப்போவது நாளை வரக்கூடிய பிப்ரவரி 23 கார்த்திகை விரதத்தின் அற்புதமான ரகசியங்கள். நாளைய நாள் எப்படி இருக்கும், நாளைய நாளில் நம்ம என்னெல்லாம் செய்தால் முருகப்பெருமானின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும், இதை பற்றிதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் பேசப்போகிறோம். நாளை மாசி மாத கார்த்திகை என்பது முருகனுக்கு மிகவும் ஒரு பிரியமுள்ள நாள். இது அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒரு நாளில் முருகப்பெருமான் பக்தர்களின் கவலைகளை முழுமையாக அகற்றி விடுவார். எப்பேற்பட்ட கவலைகள், மனதில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் எதுவாக இருந்தாலும் அதனை முழுமையாக விலக்கி விடுவார். வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை உடனே விலக்குவார். ஆனா இது எதுவுமே செய்யாம விளக்க மாட்டார். நம்ம சில வழிபாடுகள் முருகனுக்காக நாளை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது முருகப்பெருமான் நம்ம நினைத்தது அனைத்தையும் நிச்சயமாக நடத்தி வைப்பார். வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான கெடுதல்கள், அனைத்து விதமான அசம்பாவிதங்கள் அனைத்தையும் தடுத்து நிறுத்துவார். வேலை, வியாபாரம், கல்வி, திருமணம், கடன், இது அனைத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நமக்குள்ள ஏற்படுத்துவார். எடை போல நின்ற அதிர்ஷ்டத்தை முன்னே தள்ளி விடுவார். கார்த்திகை என்பது தீப சக்திக்கான ஒரு நாளாக நாளை நாளானது இருக்கும். அதனால் நம்ம செய்கின்ற மந்திரங்கள் நம்மளுடைய மன ஆற்றலுடன் நேரடியாக இணையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நாளைய நாளில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட நாளைய நாளில் விரதம் இருந்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகள். விரதம் இருந்தால் முருகனின் 6 முகங்களின் 6 அருட்சக்தியும் நமக்கு விழக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு நாளில் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய சக்தியானது நமக்குள்ளே ஏற்படும். உங்களுடைய தடைகளானது முறிப்பு, தடைகளில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். வேலை, வாழ்க்கை தடைகள் எல்லாமே நீங்கிவிடும். வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பானது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். பகைவர்களின் சதியானது முடிவுக்கு வரும். உங்களுக்கு எதிராக தீட்டிய சதிகள், உங்களுக்கு எதிராக உருவாக்கிய பிரச்சனைகள், இது அனைத்தும் எதிரிகளால் இருந்தது அப்படின்னா அதற்கு ஒரு முடிவானது கிடைக்கும். குழந்தை பாக்கியம், நீண்ட ஆண்டுகளாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக நாளைய நாளில் கிடைக்கும். எனவே நாளைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், ஒவ்வொரு செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். கிரக தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமான் அதனை குறைத்து வைப்பார். விரதத்தின் போது நம்முடைய மனமானது சுத்தமாக இருக்க வேண்டும், உடலும் சுத்தமாக இருக்க வேண்டும். சொற்களில் சுத்தமானது இருப்பது மிகவும் ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க சுத்தமாக இருக்கீங்களோ உங்களுடைய பேச்சும் சுத்தமாக இருக்கணும். பொய் கூறக்கூடாது, கோவப்படக்கூடாது. இதையெல்லாம் நாளைய நாளில் நீங்கள் கடைபிடியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். விரதம் இருக்க முடியாத நபர்கள் நாளை என்ன செய்யலாம் தெரியுமா? அனைவருக்கும் விரதம் அப்படிங்கிறது இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அனைவரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க. வெளியில எங்கேயாவது வேலைக்கு செல்லலாம், இல்லைன்னா பயணங்களுக்கு செல்லலாம், இல்லைன்னா உங்களுடைய சிச்சுவேஷனோ உங்களுடைய உடல்நிலையோ இதற்கு ஒத்து வராமல் கூட இருக்கலாம். ஆனால் முருகனின் விரதம் இல்லாதவர்களையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த கார்த்திகை விரதம் நாளைய நாளில் இருக்கும். விரதம் இருக்க முடியாவிட்டாலும் இதை மட்டும் நீங்கள் நாளைய நாளில் செய்து பாருங்கள். விரதம் இருந்தால் எவ்வளவு பலன் கிடைக்குமோ அதே அளவுக்கு பலனானது இந்த ஒரு செயலின் மூலமும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைத்துவிடும். காலை குளிக்கின்ற நீரில் 3 பொருட்களை மட்டும் நீங்கள் சேர்த்து குளிக்க வேண்டும். இந்த 3 பொருட்கள் முருகப்பெருமானுக்குரிய பொருட்கள். இந்த பொருட்களை சேர்த்து நீங்கள் குளித்து வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில விரதம் இருந்தால் எப்படிப்பட்ட நன்மைகள் ஏற்படுமோ அந்த ஒரு நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். முருகனின் பெயரை 11 முறைகள் நீங்கள் குளித்து கொண்டிருக்கும் பொழுது உச்சரிக்க வேண்டும். ஓம் சரவணப்பவா, ஓம் சரவணப்பவா அப்படின்னு 108 முறைகள் கூட நீங்கள் குளித்து முடித்து விடும் வரைக்கும் வாய் வழியாகவோ இல்லைன்னா உங்களுடைய மனசு மூலமாகவோ நீங்க ஓம் சரவணப்பவா அப்படின்னு முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும். வீட்டில் ஒரே ஒரு தீபத்தை எரியவிட்டு அதற்கப்புறம் நீங்க இதை கூறுவது இன்னும் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். வெள்ளை நிறத்தில் ஒரே ஒரு பழம் நீங்க நைவேத்தியமாக நாளைய நாளில் படைக்க வேண்டும். இதை மட்டும் நீங்க நாளைய நாளில் செய்தாலே போதும். இது விரதம் இருந்தால் எவ்வளவு பலன் கிடைக்குமோ அதில் 80% பலனை இந்த குளியலானது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்ளும். அப்படிப்பட்ட இந்த ஒரு குளியலை நாளைய நாளில் நாம் எப்படி செய்ய வேண்டும், எப்படி முறையாக செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் விரதத்தின் பலன் முழுமையாக கிடைக்கும் என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக காணலாம். அது என்ன பொருட்கள் என்று காண்பதற்கு முன்பாக நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். இது மிகவும் 3 சக்தி வாய்ந்த பொருட்கள். முதல் பொருளாக நம்முடைய குளிக்கின்ற நீருடன் சேர்க்க வேண்டிய பொருள் மஞ்சள். இந்த மஞ்சளை சேர்க்கும் பொழுது அருளானது முருகனின் அருள் நமக்கு கிடைக்கும்.
உடம்பில் ஒரு ஆரோக்கியமானது ஏற்படும். வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்தும் நீங்கிவிடும். அந்த அளவுக்கு சக்தியை இந்த மஞ்சள் நம்முடைய வீட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். இரண்டாவது பொருளாக கற்பூரம் கலந்த நீர். ஆவிக்குரிய தூய்மையானது இந்த கற்பூரத்தில் இருக்கும். அதிர்ஷ்டத்தை கவரக்கூடிய சக்தி நம்முடைய வீட்டிற்குள் கொண்டு வரும். இதுவரைக்கும் உங்களுடைய வீட்டில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதே இல்லை, இதை ஒரு பிரச்சனைகள் மட்டுமே ஏற்பட்டு கொண்டு இருந்தது அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் இந்த கற்பூரத்தை உங்களுடைய வீட்டிற்குள் கொண்டு வாருங்கள். நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையே உருவாக்கும். மூன்றாவதாக ரோஜா தண்ணீர். இந்த ரோஜா தண்ணீரை நீங்க குளிக்கின்ற நீருடன் சேர்த்து குளிக்கும் பொழுது உங்களுடைய மனமானது சுத்தமாகும். பிரார்த்தனை உடனே நிறைவேறிவிடும். அப்படிப்பட்ட சக்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு தண்ணீராக இந்த ஒரு ரோஜா தண்ணீரானது இருக்கும். இவை எப்படி குளிக்கின்ற நீருடன் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறத வரிசையாக பார்க்கலாம். ஒரே ஒரு தாம்பாளம் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். தாம்பாளத்துல வெதுவெதுப்பான தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை குளிர்ந்த நீரில் ஊற்றுவதை விட கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சிறிதளவுக்கு வெதுவெதுப்பாக இருந்தாலும் போதுமானது. தாம்பாளத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு அதில் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சளை அதில் போட்டுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக 3 துளி அளவுக்கு ரோஜா நீர். மூன்றாவது ஒரு சிறிய கற்பூரம் துண்டு. இது கரைந்து போகின்ற அளவுக்கு அந்த ஒரு தண்ணீரையே அந்த தண்ணீரில் வைத்து விடுங்கள். அதுவாகவே இந்த கற்பூரத்தின் துண்டானது கரைய வேண்டும். இரு கைகளையும் நீரில் வைத்து ஒரு முறை நீங்கள் சொல்ல வேண்டும். ஓம் மல்லி தேவசேனா சமேத வெற்றி முருகா காப்பாய அப்படிங்கூடிய இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் அந்த தண்ணீருக்குள் உங்களுடைய 2 கைகளையும் இட்டுக்கொண்டு இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் கூற வேண்டும். இந்த ஒரு நீரை தலைக்கு மேல் முதல் உடல் முழுவதும் சிந்த வேண்டும். இதை நீங்கள் முதலில் ஊற்றுவதற்கு முன்பாக உங்களுடைய கைகளை அந்த நீருக்குள் விட்டு நன்றாக கலக்கி கொண்டு அதற்கப்புறம் தலை முதல் உங்களுடைய உடல் முழுவதும் கால் வரையிலும் நீங்கள் இந்த ஒரு நீரை ஊற்ற வேண்டும். முதலில் தலையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இப்படி ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக நன்மைகளானது தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும். உடனே உங்களுடைய மனமானது சுத்தமாக மாறிவிடும். மனதில் இருக்கக்கூடிய பயம், பதற்றம் எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக விலகிவிடும். உடலோட சக்தியானது அதிகரிக்க தொடங்கும். நன்மைகள் விரைவாக நடக்கும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் நடக்கும். எப்படிப்பட்ட சக்தி தெரியுமா? நாளைய நாளில் இந்த குளிக்கின்ற நீரில் இந்த பொருட்களை சேர்த்து குளிக்கும் பொழுது வேலை செய்யும் முருகனின் சக்தியில் மிக முக்கியமானதாக கருதப்படக்கூடிய ஒளி. நம்ம குளிக்கக்கூடிய நீரில் சேர்க்கக்கூடிய இந்த 3 பொருட்களும் இந்த ஒளியோட சக்தியை அதிகரிக்கக்கூடிய நன்மைகளை இந்த 3 பொருட்களும் பெற்று இருக்கிறது. எனவே மஞ்சள், கற்பூரம், இந்த ரோஸ் வாட்டர் இந்த 3ம் சேர்த்து குளிக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அனைத்தும் முழுமையாக தீர்ந்துவிடும். பழைய தகராறுகள், நிலுவைக்கு வராத தகராறுகள் கூட இந்த ஒரு நாளில் நிலுவைக்கு வந்துவிடும். சமாதானம் ஆகிவிடுவார்கள். அதுதான் முக்கியமான ஒன்று. மூன்றாவதாக நோய், சோகம், பயம் இது அனைத்திலும் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு விடுபாடானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த விரதத்தின் முழு பலனும் இதன் மூலம் கிடைக்குமா அப்படிங்கக்கூடிய கேள்வி அனைவருக்குள்ளேயும் இருக்கும். விரதம் இருந்தால் கிடைக்கக்கூடிய பலன் 100% என்றால், விரதம் இல்லாத நிலையில் இந்த 3 பொருட்களை கலந்த தண்ணீரை வைத்து நீங்க குளித்து வந்தீங்க அப்படின்னா இது பிரார்த்தனைக்கான முழு பலனை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் விரதம் அளவுக்கு இல்லை என்றாலும் விரதத்தின் சிறிதளவுக்கு கம்மியாக 80% 90% பலனானது இந்த குளிக்கின்ற நீரின் மூலம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும். முருகன் இடக்கூடிய அனுக்கிரகமானது குறையாமல் இருக்கும். மனம் இருந்தால் போதும். அதுதான் முருகன் போதிக்கக்கூடிய ஒரு உண்மையான செயலாக இருக்கும். எனவே நாளை நீங்கள் தவற விடாதீர்கள். நாளை நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். எனவே இந்த கார்த்திகை விரதம் உங்களுக்கான ஒரு விரதமாக மாற்றிக்கொண்டு நாளை இதனை செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும். நாளை கார்த்திகை விரதம் மிகவும் ஒரு புனிதமான நாள். நீங்க விரதம் இருந்தாலும் முடியாவிட்டாலும் இந்த 3 பொருட்கள் கலந்த தண்ணீரை மட்டும் குளித்து பாருங்கள். இந்த ஒரு மந்திரத்தையும் கூறி வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். நீங்க கேட்டதை உடனடியாக உங்களுடைய வாழ்வில் கொடுக்கும். எனவே இதனை மட்டும் நாளைய நாளில் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.